கரூர் தாவேக பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 39 பேர் உயிரிழந்த நிலையில் உயிரிழந்த நபர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி நிவாரணத்தை அறிவித்திருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், வணக்கம். கரூரில் நடந்திருக்கக்கூடிய இந்த பெருந்துயர சம்பவத்திற்கு பிரதமர் மோடி தரப்பிலிருந்து அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிவாரணம் என்ன? விரிவா பதிவு பண்ணுங்க. கரூரில் நேற்று தாவேக தலைவர் விஜயின் கூட்ட நெரிசலில் ஏற்பட்ட அந்த துர்சம்பவத்தில் 39க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கின்றனர், 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கின்றனர். இந்த சம்பவம் குறித்து நேற்றைய தினமே பிரதமர் மோடி தன்னுடைய இரங்கலை பதிவு செய்திருந்தார். காயமடைந்தோர் விரைந்து குணமடைய தான் பிரார்த்திப்பதாகவும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இந்த துர்சம்பவத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு பிரதமர் மோடி தற்போது நிவாரணம் அறிவித்திருக்கிறார். பிரதமர் நிவாரண நிதியிலிருந்து உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு ரூபாய் 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தோருக்கு 50,000 ரூபாயும் நிவாரணமாக வழங்கப்படும் என பிரதமர் மோடி அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே தமிழக அரசின் சார்பிலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் பிறகு தாவேக கட்சியின் சார்பிலும் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு 20 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது மத்திய அரசின் சார்பிலும் நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நன்றி ரமேஷ்குமார், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.